அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேசிய இயக்கத்தை நம்ம ஒரு தொடராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1850லேருந்து 1885 வரை நடைபெற்ற சில முக்கியமான நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்குதுங்க. நம்ம சுருக்கமாக எல்லாத்தையும் பார்த்துட போகிறோம். குறிப்பாக இந்த வீடியோவில் வரக்கூடிய டேட்டாவை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா புதிய 12ஆம் வகுப்பு, புதிய 10ஆம் வகுப்பு, பழைய 12ஆம் வகுப்புலேருந்து நம்ம கேதர் பண்ணி ஒரே வீடியோவில் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. நம்ம முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குங்க ஆங்கில அரசு சில நல்லதையும் பண்ணியிருக்கு, சில கெட்டதையும் பண்ணியிருக்கு. நல்லது என்ன, கெட்டது என்ன அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் 2 ஆளுநர்களை நியமிச்சிருக்காங்க. அந்த 2 பேருமே ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களையும் பார்ப்போம். அவங்க காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். முதல்ல பார்க்குறது ஆங்கில அரசு பண்ணிய சமூக பங்களிப்பு. ஆங்கில அரசு பண்ணிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா 1843 பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை அப்படிங்கிறத ஒழிச்சிருக்காங்க. அடிமை முறை எப்போ ஒழிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்துக்கோங்க, 1843. அடுத்தது ஆங்கில அரசு கல்விக்கு செஞ்ச பங்களிப்பு. கல்வியை பொறுத்த வரைக்கும் 1823 பொதுக்கல்விக்காக பொதுக்குழு அப்படிங்கிற ஒரு குழுவை உருவாக்குறாங்க. இந்த பொதுக்குழுவை எதுக்கு உருவாக்குறாங்க அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுதலை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குறாங்க. அதாவது எஜுகேஷனை எப்படி கொடுக்கணும், அதை எந்த மொழியில் கொடுக்கணும், அதுக்கு எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸை கொடுக்கறதுக்காக தான் இந்த பொதுக்குழு உருவாக்கப்பட்டிருக்கு. கல்வி சீர்திருத்தத்தை பொறுத்த வரைக்குங்க 1834 டு 1838 காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் தான் கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினர் நியமிக்கப்பட்டிருக்காரு. யாருன்னு பார்த்தா டிபி மெக்காலே. ரொம்ப ரொம்ப முக்கியமானவருங்க. ஏன்னு கேட்டால் இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அதை மாடிஃபிகேஷன் பண்ணவரே இவர் தாங்க. குறிப்பாக இவர் 1835 ஒரு பேப்பர்ஸை வெளியிட்டிருக்காரு. என்ன பேப்பர்ஸ் அப்படின்னா இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படிங்கிற பேப்பர்ஸ். அந்த பேப்பர்ஸில் கல்வியை ஆங்கில மொழியில் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக அவர் போட்டிருக்காரு. குறிப்பாக இந்தியாவில் ஆங்கில கல்வி அறிமுகம் அப்படின்னு சொன்னாவே டிபி மெக்கலை தான். இவருடைய அந்த கருத்துக்களை பேஸ் பண்ணி தான் 1835 இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போடுறாங்க. இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். எப்போனா 1835. இவருடைய கொள்கைகளை பேஸ் பண்ணி தான் அடுத்து பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படுது. 1857 பம்பாய், சென்னை, கல்கத்தா இந்த 3 இடத்துலையும் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இதை குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆங்கில அரசு பண்ணிய கெட்டது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இனப்பாகுபாடு பண்ணுறாங்க. இனப்பாகுபாடை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா குடிமை பணிக்கான தேர்வுகள், அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இதை ஆரம்பத்தில் லண்டனில் நடத்திட்டு இருந்திருக்காங்க. பிறகு இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவில் அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த எக்ஸாமை எழுதணும் அப்படின்னா 21 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. யாரும் பாஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய இந்தியர்கள் பாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து ஆங்கில அரசு என்ன பண்ணியிருக்குன்னா பொறாமையில் இந்த எக்ஸாமை எழுதக்கூடியதற்கான வயதை கம்மி பண்ணியிருக்கு. எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா 19 வயசாக குறைச்சிருக்காங்க. அடுத்தது இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்திய தண்டனை சட்டம். இது எப்போ இயற்றப்பட்டதுன்னா 1870 போடப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டத்தில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆங்கில அரசுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது. இதுதான் இதோடைய சிறப்பம்சமே. அப்படி பேசினா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுவும் குறிப்பாக எந்த விதியை பேஸ் பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தா பிரிவு 124A. இதை அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சட்டங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 2 முக்கியமான வைஸ்ராய்களை பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவர் லிட்டன் பிரபு. லிட்டன் பிரபுவின் காலம் 1876 டு 1880. இவருடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குதுங்க. முதல் நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தா இவர் பதவியேற்ற காலத்திலிருந்து பெரும் பஞ்சம்தான். 1876லேருந்து 1878 வரைக்கும் ரொம்ப பஞ்சம் அடிச்சிருக்குங்க. ஏகப்பட்ட மக்கள் இறந்துருக்காங்க. குறிப்பாக இவருடைய காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வட இந்தியா, இன்னொன்று தென்னிந்தியா. வட இந்தியாவில் ஒரிசாவிலையும் ஏற்பட்டிருக்கும், தென்னிந்தியாவில் சென்னையில் ஏற்பட்டிருக்கும். ஒரிசாவில் பஞ்சம் இவர் காலத்தில் தான் வந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. இவருடைய காலத்துக்கு முன்பே 1866 ஒடிசாவில் மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்குதுங்க. அந்த பஞ்சத்தில் 1.5 மில்லியன் மக்கள் இறந்துருக்காங்க. இந்த ஒடிசா பஞ்சத்தை பார்த்துட்டு தான் தாதாபாய் நவ்ரோஜி, இவரை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இவர் இந்தியாவில் வறுமை ஏன் இருக்குது, எதனால் வறுமை ஏற்படுது அப்படிங்கிறத குறித்த ஆய்வுகளை தீவிரமாக பண்ணுறாருங்க. இந்த ஆய்வு பண்ண காரணம் ஒடிசா பஞ்சம்.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தாதாபாய் நவ்ரோஜியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க. குறிப்பாக இவர் 1870களில் பம்பாய் மாநகராட்சி, பம்பாய் நகராட்சி அதுக்கெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இந்திய பாராளுமன்றம் கிடையாது, இங்கிலாந்து பாராளுமன்றம். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலாந்தில் இவர் அதுக்கு முன்னாடியே 2 சங்கங்களை உருவாக்கியிருக்காரு. எங்கே உருவாக்கியிருக்காருன்னா லண்டனில் உருவாக்கியிருக்காரு. ஒன்று 1865 இந்திய சங்கம், இந்தியன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது 1866 கிழக்கிந்திய கழகம், ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 சங்கத்தையும் லண்டனில் உருவாக்கியிருக்காரு. இந்த சங்கங்கள்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இவரை பொறுத்த வரைக்கும் 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக இருந்திருக்காருங்க. எத்தனை முறைனா 3 முறை. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் வரும், அப்புறம் சென்னை மகாஜன சபை வரும். இந்த 2ஐயும் ஒரு வீடியோவில் பார்த்துட்டு அப்புறம் அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக இந்த தாதாபாய் நவ்ரோஜி வந்து ஒரு புத்தகத்தை எழுதுறாருங்க. என்ன புத்தகம் அப்படின்னா இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படிங்கிற புத்தகம் 1901 வெளிவந்திருக்கும் போல இருக்குது. அந்த புத்தகத்தில் செல்வச் சுரண்டல் கோட்பாடு அதை பற்றி டீட்டெயிலாக எழுதியிருக்காருங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதராஸ் பஞ்சத்தை பார்க்க போகிறோம். மதராஸ் பஞ்சம் யார் காலத்தில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா லிட்டன் பிரபு காலத்தில் ஏற்பட்டுச்சு. 1876 1878 வரைக்கும் 2 ஆண்டுகள் பயங்கரமான பஞ்சங்க. இந்த மதராஸ் பஞ்சத்தில் 3.5 மில்லியன் மக்கள் இறந்ததாக சொல்கிறாங்க. எத்தனை பேருங்க? 3.5 மில்லியன் மக்கள் இறந்துருக்காருங்க. இப்போ இன்னொரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1899 1900 இந்த காலகட்டத்தில் 10 வருடத்தில் எவ்வளோ பஞ்சம் ஏற்பட்டுச்சு, அதனால் எவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 19 மில்லியன் மக்கள் இறந்துருக்காங்க. இந்த தகவலை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் டிக்பை சொல்லியிருக்காரு. 19 மில்லியன் மக்கள் இந்தியாவில் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது இப்படியெல்லாம் பஞ்சம் வந்துச்சு இல்லையா, இந்த பஞ்சத்தை வந்து எப்படியாவது போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர் ரிச்சர்ட் ஸ்ட்ரோசி அப்படிங்கிற தலைமையில் முதலாவது பஞ்சக்குழு 1878 to 1880 இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பஞ்சக்குழு நிறைய சஜஷனை கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி 1883 ஆண்டு வந்து பஞ்சங்கள் குறித்த சட்டத்தொகுப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது இவர் காலத்தில் தான் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. இதை நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம்னு சொல்லுவாங்க, பிராந்திய மொழி சட்டம்னு சொல்லுவாங்க, தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்று தான், மீனிங் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. எப்போன்னா முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, 1878. இந்த நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு செய்தித்தாள் வெளிவருதுன்னா அதனுடைய ஆசிரியர், பதிப்பாளர், அதோடைய அச்சக உரிமையாளர் 3 பேரும் ஒரு ஜட்ஜுக்கிட்ட போய் உத்தரவாதம் கொடுக்கணும். நான் ஆங்கில அரசுக்கு எதிராக எந்த நியூஸையும் போட மாட்டேன் அப்படிங்கிறது. அதுதான் வந்து நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம். எப்போனா 1878ங்க. அடுத்தது 1878 ஆயுதங்கள் சட்டம் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆயுதங்கள் சட்டம் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா உரிமம் இல்லாமல், அதாவது லைசன்ஸ் இல்லாமல் எந்த விதமான வெப்பன்ஸையும் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் உருவான 2 செய்தித்தாளை பார்க்க போகிறோம். ஒன்று இந்து செய்தித்தாள், இன்னொன்று சுதேசமித்திரன் செய்தித்தாள். இந்து செய்தித்தாள் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தா 1887 டி முத்துசாமி அப்படிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதல் இந்திய நீதிபதி, நல்லா கவனிங்க, முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்படுறாரு. இவர் நியமிக்கப்பட்டதை விமர்சித்து அப்போ இருந்த செய்தித்தாள்கள்லாம் வந்து நியூஸை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த நியூஸுகள்லாம் வந்து யாரால் போடப்படுது அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஆங்கிலேயரால் போடப்பட்டது. அப்போ இருந்த ப்ரெஸ் எல்லாமே ஆங்கிலேயர் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்தியர்கள் வந்து யாருமே வச்சிருக்கல. அதனால தான் இந்து பத்திரிகை உருவாக்கப்படுது. இந்து பத்திரிகை எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரியார் மற்றும் அவங்க நண்பர்கள் 4 பேர் எல்லாராலும் சேர்ந்து 1878 இந்து செய்தித்தாள் வந்து உருவாக்கப்படுது. அடுத்தது சுதேசமித்திரன் உருவாக்கப்படுது. எப்போ உருவாக்கப்படுதுன்னா 1891 சுதேசமித்திரன் ஜி சுப்பிரமணியம் அவர் இண்டிவிஜுவலாக உருவாக்கியிருக்காரு. அது உருவாக்கப்படும் பொழுது வந்து பருவ இதழாக இருந்திருக்கு. பருவ இதழ்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடில் மட்டும்தான் வரும். ஆனால் அது 1899 நாளிதழாக, அதாவது தினமும் வரக்கூடிய நியூஸ் பேப்பராக மாறி இருக்குதுங்க. இந்த நியூஸ் பேப்பரை பற்றி படிக்கும்பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்குவோம். என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா ராஜாராம் மோகன் ராய் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வங்க மொழியில் ஒரு செய்தித்தாளை வெளியிட்டிருக்காரு, பாரசீக மொழியில் ஒரு செய்தித்தாளை வெளியிட்டிருக்காரு. என்னென்ன அப்படின்னு பார்த்தா வங்க மொழியில் சம்வத் சௌமுகி அப்படிங்கிற செய்தித்தாள் 1821 வெளியிடப்பட்டிருக்கும். அதுவே பாரசீக மொழியில் மிராத் உல் அக்பர் அப்படிங்கிற செய்தித்தாள் வெளியிடப்பட்டிருக்கும். இந்த 2ஐயும் வெளியிட்டவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய்.
அடுத்தது இந்த லிட்டன் பிரபு காலத்தில் செய்யப்பட்ட சில சீர்திருத்தங்கள். ஒரு 2 சீர்திருத்தத்தை மட்டும் பார்த்துருவோம். முதல் சீர்திருத்தம், லிட்டன் பிரபு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான உப்பு வரியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அடுத்தது 1878 இந்தியருக்கு என்று தனியான சட்டப்படியான ஆட்சி பணித்துறை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஆட்சி பணித்துறையை உருவாக்கிட்டு பின்னாடி அதை வந்து கலைச்சிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்குறவர் வந்து ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபுவின் காலம் 1880 to 1884. இந்த ரிப்பன் பிரபு வந்த உடனே பண்ண நல்ல விஷயம் என்னென்னா, நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரத்து பண்ணிட்டாரு. அடுத்தது முக்கியமாக இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பொலிட்டிக்கல்லையும் பார்ப்போம். அதாவது தலசுய ஆட்சியின் தந்தை, உள்ளாட்சியின் தந்தை அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இவர் தான் தலசுய ஆட்சி அப்படிங்கிறத 1882 அறிமுகம் செஞ்சுருப்பார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் கொடுத்துருப்பார். குறிப்பாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நாட்டில் காணப்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புக்கு அடித்தளம் அமைத்தவர் ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு இப்படி பொலிட்டிக்கல் ரீதியாக நிறைய பண்ணியிருக்காருங்க. அடுத்து பார்த்தா கல்வி சீர்திருத்தம். ரிப்பன் பிரபு காலத்தில் 1882 சர் வில்லியம் ஹண்டர் தலைமையில் கல்விக்குழு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஹண்டர் கல்விக்குழு வந்து மக்களுடைய தொடக்க கல்வியை மேம்படுத்தி அதை எப்படி விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற பரிந்துரையை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இடைநிலை கல்வியில் 2 கோணத்தில் பரிந்துரை கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னன்னு கேட்டால், அதாவது பல்கலைக்கழகத்தை நோக்கி படிக்கக்கூடிய உயர்கல்வி படிப்பை பற்றிய ஒரு அட்வைஸு. 2வது அட்வைஸ் வந்து அப்படி உயர்கல்வி படிக்க முடியலன்னா தொழிற்கல்வி கொடுப்போம் அப்படிங்கிறது தான் அந்த 2வது அட்வைஸு. ஸோ இந்த 2 அட்வைஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரிப்பன் பிரபு காலத்தில் தான் முதல் தொழிற்சாலை சட்டம் 1881 போடப்பட்டிருக்குங்க. இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, 7 வயதுக்கு குறைவான குழந்தைகளை தொழிற்சாலையில் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு குழந்தை வந்து ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கணுன்னா 7 வயதுக்கு மேற்பட்டதாக இருக்கணும். அதே மாதிரி அபாயகரமான இயந்திரமாக இருந்தால் அதை சுற்றி கட்டாயம் வேலி போட்டுக்கணும், உள்ளே யாரும் போய் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டிருக்காருங்க. ரொம்ப முக்கியமான சட்டம் பார்த்தீங்களா. அடுத்தது ஈல்பர்ட் மசோதா. இது எப்போ கொண்டு வரப்படுது அப்படின்னு பார்த்தா 1883 கொண்டு வரப்படுதுங்க. சட்ட உறுப்பினராக இருந்த ஈல்பர்ட் வந்து நீதித்துறையில் ஒரு மசோதாவை கொண்டு வராரு. ஈல்பர்ட் மசோதா எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தா, அப்போ இருந்த சட்டங்கள் என்ன சொல்லிகிட்டு இருந்ததுன்னா, ஒரு ஐரோப்பியர் குற்றம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஐரோப்பிய ஜட்ஜு தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் முன்னாடி இருந்த சட்டம். ஆனால் இந்த ஈல்பர்ட் மசோதாவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐரோப்பியர் தப்பு பண்ணாலும் அதை இந்திய நீதிபதி விசாரிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. பட் அதை வந்து பிற்காலத்தில் வந்து மாற்றிக்கிட்டாங்க. இந்தியாவிற்கு இங்கிலாந்து அனுப்பி வைத்த வைஸ்ராய்களில் மிகவும் புகழ்பெற்றவர் ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு இப்படி நிறைய சீர்திருத்தம் பண்ணதுனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, ரிப்பன் த குட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை வாசிகள் சங்கத்தை பார்க்க போகிறோம், சென்னை மகாஜன சங்கத்தை பார்க்க போகிறோம். இந்த 2 மட்டும் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி பார்ப்போம். சரிங்களா. நம்ம இது வரைக்கும் ஒரு தொடராக கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவைப்படுது. வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அதே மாதிரி ஃபீட்பேக்கையும் போட்டு விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.